தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியுடன் தவேக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன், இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக கனகதாரா, தமிழக வெற்றி கழகத்தின் இந்த தேர்தல் கூட்டணி பொறுத்தவரையுமே கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பாகவே பணிகளானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் கழகமானது தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், அந்த வகையில் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் பொறுத்தவரையுமே இந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா ஆகிய இந்த தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபாவை சந்தித்து இன்று தனது ஆதரவையும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இணைந்து தொடர்ந்து பயணத்தை தொடர்வதாக தற்போது அவர்கள் வாய்மொழியாக தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் குறித்தும் தீவிரமான முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் அந்த வகையில் தான் தற்போது முஸ்லிம் லீக் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த கூட்டணிகள் யாருடன் வைப்பது, அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தான் தற்போது இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் முதல் கட்சியாக இந்த முஸ்லிம் கட்சியானது தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையுமே அடுத்தடுத்து யாருடன் கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வைத்தால் யாருடன் அதிக வாக்குகளை தர முடியும் என்பதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக அதிமுக அல்லது வேறு இடம் சென்றால் அவர்களிடம் இந்த வாக்கு வங்கி சதவீதம் பொறுத்தவரையும் எப்படி இருக்கும், அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், இந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், மேலும் இந்த வாக்கு சதவீதம் பொறுத்தவரை எந்த அளவுக்கு இருக்கும் என அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்தும் பல்வேறு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்று இந்த முஸ்லிம் கட்சியுடன் தற்போது முதல் கட்டமாக அவர்கள் இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்சியிடமே இது குறித்து பேசுவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அவர்கள் எக்ஸ்ட்ரா பதிவில் பதிவிடுவதாகவும் பிறகு தெரிவிக்கப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரம் என தவேக மாநாட்டில் விஜய் தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தவேக சார்பில் தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.